Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to Techsteam. இன்னைக்கு வீடியோல Redmi Note 8 Pro ஓட ரிவ்யூ அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ பாக்ஸ்குள்ள என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். மொபைல், 18 watts சார்ஜர், வாரண்டி அண்ட் மேனுவல் டீட்டெயில்ஸ், அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் பேக் கேஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே அழகாக இருக்குது. அண்ட் ஒரு சிம் எஜெக்டர். ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட முக்கியமான சிறப்பு அம்சங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். 64 மெகாபிக்சல் கேமரா, Meditek G90T ப்ராசஸர், கேமிங்கான ஸ்பெஷல் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லிக்விட் கூலிங் டெக்னாலஜி, ப்ராசஸரை கூலாக வச்சுக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி. அதையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா மேக்ரோ லென்ஸ் ரொம்பவே அருமையாக இருக்குது. 2 சென்டிமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஆப்ஜெக்டை கூட ரொம்ப அழகாக கேப்சர் பண்ண முடியுது. ஸோ டிசைன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே கிளாஸி ஸ்டைலில் தான் இருக்குது. ஃபுல்லாகவே ரொம்பவே ஷைனிங்காக இருக்குது. குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னாக்கா நமக்கு ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்னும் போது ரொம்பவே கிளாஸியான ஒரு ஸ்டைலில் தான் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டோட டிசைன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த டிஸ்பிளேயில் வந்து டாட் நாட்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நாட்ச் அப்படின்றது மேலே இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸை தான் நாட்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் டாட் இருக்கிறதுனால டாட் நாட்ச் டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. பேக்கில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த கேமரா டிசைன் வந்து ஒரு பம்பில் இருக்கிறதுனால நமக்கு இந்த மொபைலை வந்து கீழே வைக்கும்போது கேமரா டேமேஜ் ஆகுமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. பட் இருந்தாலும் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த பேக் கேஸை யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு அந்த பம்போட லெவல் வந்து மேட்ச் ஆகுது. ரைட்டில் பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்குது, அண்ட் அது கீழே பவர் பட்டன் இருக்குது ஆஸ் யூஷுவல். அண்ட் லெஃப்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 2 ஸ்லாட் இருக்குது. ஒரு ஸ்லாட்டில் வந்து மைக்ரோ SD அண்ட் சிம் கார்டு, அண்ட் இன்னொரு ஸ்லாட்டில் ஒரு சிம் கார்டு மட்டும் போட முடியுது. டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா IR பிளாஸ்டர் ப்ளஸ் நாய்ஸ் ரிடக்ஷனுக்கான ஒரு மைக் இருக்குது. அண்ட் பாட்டமில் பார்த்தோம் அப்படின்னா 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. சார்ஜருக்கான போர்ட் இருக்குது, மைக் அண்ட் ஸ்பீக்கர் இருக்குது. அண்ட் இந்த மொபைல் 3 கலர் வேரியண்ட்டில் இருக்குது, பிளாக், ஒயிட் அண்ட் க்ரீன். ஸோ பேக்கில் பார்த்தோம் அப்படின்னா 3 கேமரா, ஒரு டெப்த் சென்சார் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் 20 மெகாபிக்சல்னு ஒரு கேமரா இருக்குது. ஸோ பேக்கில் இருக்கக்கூடிய கேமரா அப்படி பார்த்தோன்னாக்கா டாப்பில் இருக்கக்கூடிய 64 மெகாபிக்சல் கேமரா இமேஜை ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணுது. அண்ட் டீட்டெயிலும் ரொம்ப நல்லாவே இருக்குது. பட் நம்ம அந்த செட்டிங்கை மாற்றினா மட்டும்தான் 64 மெகாபிக்சல் எடுக்க முடியுது. இல்லை அப்படின்னா நார்மல் ஃபோட்டோவில் எடுத்தோம் அப்படின்னா 12 மெகாபிக்சலில் தான் இமேஜ் கேப்சர் ஆகுது. பட் ஸ்டில் இமேஜோட குவாலிட்டி நல்லாவே இருக்குது. 8 மெகாபிக்சல் வைட் லென்ஸ் கேமராவோட FOV பார்த்தோம் அப்படின்னா 120 டிகிரி. ஸோ தட் ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸில் கூட ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா ஓவரால் இமேஜை ரொம்பவே அழகாக கேப்சர் பண்ண முடியுது. மேக்ரோ லென்ஸில் வந்து 2 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை கூட ரொம்ப அழகாக கேப்சர் பண்ண முடியுது. நானும் சில ஃபோட்டோஸ் ட்ரை பண்ணியிருக்கேன், அந்த இமேஜும் பார்க்கலாம். அண்ட் வீடியோ அப் டு 4K வரையும் ரெக்கார்ட் பண்ண முடியுது. இதையும் தாண்டி நிறைய ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷலாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ டிக்டாக்ல வரக்கூடிய ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதுக்கான ஸ்பெஷல் எஃபெக்ட் மாதிரியே இவங்களும் ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேரும் டிக்டாக் எஃபெக்ட் அப்படின்னு வச்சுருக்காங்க. அண்ட் கேமரா பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பேட்டரி கெப்பாசிட்டி 4500 mAh. பேட்டரியோட பேக்கப் ரொம்பவே நல்லாயிருக்கு. மொபைலை கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாலும் கூட பேட்டரியோட பேக்கப் 8 to 10 hours ரீசனபுளாக இருக்குது. அண்ட் அதையும் தாண்டி 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கிறதுனால பேட்டரி ரொம்ப குயிக்காக சார்ஜ் ஆகிடுதுன்னே சொல்லலாம். அண்ட் டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா 6.53 LCD டிஸ்பிளே. இவ்வளோ பெரிய டிஸ்பிளே கண்டிப்பாக கேமிங்க்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். 64 மெகாபிக்சல் கேமரா, அல்ட்ரா HD ஸ்க்ரீன் அண்ட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாத்தையும் இன்னும் பெட்டராக பண்ணுறதுக்கு மீடியாடெக்கோட G90T ப்ராசஸரை யூஸ் பண்ணியிருக்காங்க. மீடியாடெக் வந்து G அப்படின்றதுக்கு மீனிங் கேமிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இதிலேருந்தே நமக்கு தெரியுது கேமிங்கான ஸ்பெஷல் ப்ராசஸர் இது. ஸோ தட் கேமிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் அதையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 64 மெகாபிக்சலில் ஒரு ஃபோட்டோவை எடுக்கிறோம் அப்படின்னும் போது கூட அந்த ப்ராசஸிங் ஸ்பீட் வந்து ரொம்பவே குயிக்காக இருக்குது. அதோட அவுட்புட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கு. ரெட்மியில் நார்மலாக இருக்கக்கூடிய மொபைலில் ரொம்ப ஹீட் ஆகும் அப்படின்ற கம்ப்ளைண்ட் இருக்குது. இது கேமிங்கான மொபைல் அப்படின்னும் போது இந்த மொபைல் ஹீட் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம்.
கண்டிப்பாக ஹீட் ஆகும். பட் இருந்தாலும் கூட அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக லிக்விட் கூலிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ லிக்விட் கூலிங் டெக்னாலஜி அப்படின்னும் போது ப்ராசஸரில் இருந்து ஒரு சின்ன பைப் மாதிரி இருக்கும், ரொம்ப சின்னதாக ஒரு பைப்பு, அதுக்குள்ளே வந்து கூலிங் லிக்விட் ஃபில்லாக இருக்கும். ஸோ ப்ராசஸர் எப்போல்லாம் ஓவர் ஹீட் ஆகுதோ அப்போ எல்லாமே இந்த கூலிங் லிக்விட் வந்து போயிட்டு ப்ராசஸரை கூல் பண்ணும். ஸோ தட் வந்து மொபைலோட பர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் இருக்கும். பட் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த லிக்விட் கூலிங் டெக்னாலஜி வந்து ப்ராசஸரை தான் வந்து அதோட ஹீட்டை தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுமே தவிர, பட் ஹீட் எமிட் ஆகுது அப்படின்றது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். கேமிங் அதெல்லாம் விளையாடுறீங்க அப்படின்னாக்கா ஓவரான ஒரு சன்லைட்லேயோ இல்லாட்டியோ வந்து ஒரு காற்று இல்லாத இடத்துலையோ வந்து விளையாடுறத வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அண்ட் இதையும் தாண்டி ஹீட் ரொம்ப வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு டியூல் பைரோலிட்டிக் ஷீட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா வைஃபை எக்ஸ் ஆண்டனா யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி லேண்ட்ஸ்கேப்பில் வைஃபைல கனெக்ட் பண்ணிவிட்டு மூவிஸோ இல்லை கேம்ஸோ விளாட்னவங்களுக்கு இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்திருக்கும். பட் அதை வந்து இதில் சார்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ வைஃபை எக்ஸ் ஆண்டனா இருக்கிறதுனால லேண்ட்ஸ்கேப்பில் கூட இன்டர்நெட் ரொம்பவே ஸ்பீடாக இருக்குது. அண்ட் அடிஷ்னலாக பார்த்தோம் அப்படின்னா அமேசான் அலெக்ஸா இன்பில்டாக இருக்குது. அலெக்ஸா அப்படின்னும் போது கூகுள் வாய்ஸ் அசிஸ்ட் மாதிரி தான். இதுக்கு முன்னாடி கூகுள் வாய்ஸ் அசிஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுவும் ரொம்ப சிமிலராக தான் இருக்கும். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 9 யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்டர்ஃபேஸ் பார்த்தோம் அப்படின்னா MIUIயோட வெர்ஷன் 10 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 11 ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் இந்த மொபைலுக்கான அப்டேட் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோட ஒப்பீனியனில் இந்த மொபைலில் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பேக்கில் இருக்கக்கூடிய கேமரா, குறிப்பாக மேக்ரோ லென்ஸ் ரொம்பவே அற்புதமாக இருக்குது. 2 சென்டிமீட்டரில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை கூட ரொம்பவே கிளியராக கேப்சர் பண்ண முடியுது. அண்ட் அகெயின் ப்ராசஸர் கேமிங்க்கு ரொம்பவே சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அண்ட் என்ன விஷயம்லாம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட பிளேஸ்மெண்ட் கேமராவோட லென்ஸுக்கு ரொம்ப நியர்பையில் இருக்கிறதுனால, ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்டில் வைக்கிறதுக்கு பதிலாக கேமராவோட லென்ஸில் அடிக்கடி கை வைக்க வேண்டியதாக இருக்குது. மேபி அது யூஸ் பண்ண பழகிடலாம். பட் இருந்தாலும் இப்போ புதுசாக யூஸ் பண்ணும்போது கேமராவோட லென்ஸில் வைக்கும்போது அடுத்த ஃபோட்டோ எடுக்கும்போது கொஞ்சம் பிளர் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய கேமரா 20 மெகா பிக்சல் அப்படின்னு சொன்னால் கூட அதோட குவாலிட்டி நாட் அப் டு த மார்க் அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த மொபைலை நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சந்துரு. பாய்.